வணக்கம். கற்றல் கனவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த பைத்தான் சீரீஸில் டிக்ஷனரிஸ். இந்த டிக்ஷனரி டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரைட் பாட்டம் கார்னரில் வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் இல்லை எங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேக்டர் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா டிக்ஷனரிஸ்னால் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிக்ஷனரிஸ், அந்த டிக்ஷனரி எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்புறம் சம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிஸ்னால் என்ன? இதுவும் நம்ம லிஸ்ட்டு, டப்புள், செட் மாதிரி ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப் தான். என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா, இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கீ வேல்யூஸாக இருக்கும். ஸோ இதுவும் அந்த சீக்வன்ஸ் செட் மாதிரி தான். ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டிக்ஷனரிஸ் டேட்டா டைப்பும். ஸோ இது எல்லாமே ஒரு கீ வேல்யூ, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கீ வேல்யூ இருக்கும். லிஸ்ட்டு, டப்புள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணோம். கரெக்டாக? இப்போ லிஸ்ட் ஆஃப் அந்த வேரியபிள் போட்டு அதோட ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா அந்த ஐட்டம் நமக்கு கிடைக்கும். அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்க ஐட்டம் கிடைக்கும். இங்கே அந்த இண்டெக்ஸ் மாதிரி கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு கீ வச்சு அதோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். கீ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த டிக்ஷனரி டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை ஒரு மேப்பிங் டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க கான்டாக்ட் ஃபோன் புக், அதில் நம்ம நேம் வச்சு நேம் இருக்கும், அதுக்கான ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா? நம்ம சர்ச் பண்ணும்போது எப்படி சர்ச் பண்ணுவோம்? நேமை சர்ச் பண்ணுவோம், சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பர் எடுத்துருவோம். ஸோ சிம்பிள், அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் புக் தான். ஸோ அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கான்டாக்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை டிக்ஷனரியாக பண்ண போகிறேன். ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம செட் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நேம், இது நேமு, இதில் ஃபோன் நம்பர். ராஜுங்கிறது நேம், 67890 ஃபோன் நம்பர். ஹரிங்கிறது நேம், 78654 ஃபோன் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ் எல்லாமே கீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வேல்யூஸ். ஸோ இது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் நம்பரை கீயாக வச்சுக்கிட்டு நேமையும் வேல்யூவாக வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த மாற்றமே கிடையாது. அது உங்களோட கன்வீனியன்ஸ். ஆனால் டிக்ஷனரியில் எந்த ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எடுத்தாலுமே அது ஒரு கீ வேல்யூ பேராக தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ். நம்ம ஸ்கூல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ரோல் நம்பர் எடுத்து ஸ்டூடெண்ட் நேமை மேப் பண்ணி வச்சுருவாங்க. கரெக்டாக? அப்போ தான் நாளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் எடுக்கணும்னா அந்த ரோல் நம்பர் போட்டால் அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ், அவங்க அப்பா அம்மா பேர், அவனோட மார்க்ஸ், இந்த செம்மில் எவ்வளோ எடுத்தான், அடுத்த செம்மில் எவ்வளோ எடுத்தான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது ஒரு ஒரு ரோல் நம்பரோட மேப் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு கீ வச்சு வேல்யூஸ் எல்லாமே மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது மியூட்டபிள். எப்போனாலும் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ இது ஒரு அன்ஆர்டர்டாக இருக்கனால நமக்கு இண்டெக்ஸிங்க்கு வேலையே கிடையாது. இண்டெக்ஸை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போக முடியாது. அதுக்கு பதிலாக கீஸ் வச்சே நம்ம வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு கிளாஸில் ஒரே ரோல் நம்பருக்கு 2 பர்சன் கொடுக்க முடியாது. ஒரு ஃபோன் நம்பரை 2 நேமில் சேவ் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ அன்இண்டெக்ஸ், அஃப்கோர்ஸ் இது அன்ஆர்டர். அந்த அன்இண்டெக்ஸ் இண்டெக்ஸுங்கிறப்ப இண்டெக்ஸ் வச்சு நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கான்டாக்டில் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நேம், ஃபோன் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், நேம், ஃபோன் நம்பர். அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா வேரியபிள் நேம் தப்பாக போட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். கீ இருக்கும், கீ பக்கத்தில் வேல்யூ இருக்கும். கீ வேல்யூ இந்த மாதிரி பேராக தான் ஸ்டோர் ஆகும். சரி, இதில் இருக்க நான் எனக்கு இந்த ராஜுங்கிறவனோட ஃபோன் நம்பர் மட்டும் வேணும் அப்படிங்கிறது எப்படி எடுப்போம்? நம்ம ஃபோன் புக்கில் செய்கிற மாதிரி தான். கான்டாக்டுக்குள்ளே போயிட்டு அந்த நேமை டைப் பண்ணால் நமக்கு ஃபோன் நம்பர் கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஸோ
ஸோ ராஜுங்கிற ஃபோன் நம்பர் 67890. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் கெட் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். கெட் மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வேல்யூஸை கெட் பண்ணலாம். ஸோ கெட் கீ கொடுக்கணும். இந்த வட்டம் வந்து நான் பிருத்வி கொடுக்குறேன். ஸோ பிருத்வியோட ஃபோன் நம்பர் 12345. இதில் நம்ம இந்த கெட் மெத்தட்ஸ்லேயே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது வந்து 2 லிஸ்ட் இருக்குது. 2 லிஸ்ட்டை நம்ம டிக்ஷனரியாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது. அந்த 2 லிஸ்ட்டையும் நம்ம ஒரு டிக்ஷனரியாக மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். நான் வந்து கார்ஸ் நேம்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து எல்லாமே கீஸ், நேம் _ கீஸ். இதை வந்து லிஸ்ட்டு தானே, அப்போ வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். சரி, ஸோ இது வந்து ஒரு நேம் லிஸ்ட்டு. நான் அடுத்தது வந்து வேல்யூஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். வேல்யூஸ் வந்து என்ன, வேல்யூஸ்க்கு வந்து கார்ஸ், அவனுக்கு வந்து என்னென்ன கார்ஸ் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ காரை வந்து நான் வேல்யூஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வைக்கிற நேம் தான். நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படி வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சரி, பிருத்விக்கு வந்து BMW வச்சுக்குவோம். ராஜுக்கு வந்து மஸ்டாங். ஸ்ட்ரிங் இல்லையா, ஸோ ஸ்ட்ரிங் வந்து நம்ம டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஹரிக்கு வந்து எந்த கார் நேம் எதாவது யோசிங்க. ஓகே, ஃபெராரி. ஸோ நம்ம 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு டிக்ஷனரியாக மாற்ற போகிறேன். ஸோ அந்த டிக்ஷனரிக்கு நான் வந்து டிக்1 அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஸோ அதை எப்படி மாற்றுறேன்னா, ஃபஸ்ட்டு ஜிப் பண்ணணும், ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஜிப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜிப் நேம் _ கீஸ், கார் _ வேல்யூஸ். ஸோ 2 லிஸ்ட்டையும் ஜிப் பண்ண போகிறேன். ஜிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு டிக்ஷனரியாக மாற்றணும் இல்லையா. ஸோ வந்து நான் டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிக்ட் ஆஃப் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நம்ம டிக்ட்1 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்களா, பிருத்விக்கு BMW, ராஜுக்கு மஸ்டாங், ஹரிக்கு ஃபெராரி மேப் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாருக்கு என்ன மேப் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் தனியாக பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஹரிக்கு வந்து என்ன மேப் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஹரிக்கு வந்து ஃபெராரி மேப் ஆகிருக்கு. எனக்கு இதில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ டிக்ட்1 ஃபஸ்ட்டு என்ன, கீ வச்சு தான் வேல்யூ, ஒரு நேமுக்கு தான் ஃபோன் நம்பர், அந்த மாதிரி தான். ஃபோன் நம்பருக்கு நேம் இருந்தால் தானே அந்த ஃபோன் நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு புது நேம் வைக்க போகிறேன். ஸோ நேம் வந்து ரவின்னு வச்சுப்போம். ரவிக்கு வந்து ஃபோர்ட் பிடிக்கும்னு வச்சுப்போம். ரவிக்கு வந்து ஃபோர்ட் பண்ணியாச்சு, எதுவும் எரர் வரல. ஸோ ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ரவிக்கு வந்து ஃபோர்ட். ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரியோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் புக் இல்லாட்டி வந்து மேப்பிங் பண்ணுற மாதிரி டேட்டா ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டிக்ஷனரி டேட்டா டைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது, கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். சரி, இல்லாத ஒன்று கெட் பண்ணி ட்ரை பண்ணுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ டிக்ட்1 வந்து ஒரு வேல்யூ, இல்லாத வேல்யூவை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இல்லாத வேல்யூ ராமன் ஒரு வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். என்ன சொல்கிறான், கீ எரர், ராமன்ற வேல்யூவே இல்லை அங்கே. ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக கால் பண்ணும்போது எரர் காமிக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி கால் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் எரர் அது வராமல் இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ டிக்ட்1 டாட்
கெட் ஆஃப் நமக்கு வந்து வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால டிஸ்பிளே ஆகலை. அட் த சேம் டைம் நமக்கு எரரும் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஆகிற எரருக்கு பதிலாக ஜஸ்ட்டு எதுவுமே டிஸ்பிளே ஆகாமல் கூட இருக்கலாம். நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா அதுவும் பண்ண வைக்க முடியும். ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். நான் இது என்ன கொடுக்குறேன்னா, அப்படி ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு நாட் ஃபவுண்டுன்னு டிஸ்பிளே பண்ணிடு. நான் தேடுற வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு நாட் ஃபவுண்ட் டிஸ்பிளே ஆகணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ராம்ன்ற வேல்யூ இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா நாட் ஃபவுண்ட். இதே இது நான் வந்து ஏதாவது ஒரு இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ராஜுக்கு வந்து மஸ்டாங் மேப் ஆயிருந்தது, அந்த வேல்யூ கொடுத்துருச்சு. இதே இது நான் ராம் யூஸ் பண்ணும்போது, சாரி நான் இந்த கோடு யூஸ் பண்ணியிருக்கேன், சாரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ராஜ் வந்து இல்லைன்னா நாட் ஃபவுண்ட், இருந்தால் எனக்கு வேல்யூ. பார்த்தீங்களா, ராஜுக்கு வந்து மஸ்டாங் வேல்யூ இருக்கனால வந்துச்சு, இல்லைன்னா எனக்கு நாட் ஃபவுண்ட் டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ ராம் செக் பண்ணேன்னா எனக்கு நாட் ஃபவுண்ட் வரும் பாருங்கள். ராமன்ற வேல்யூ இந்த டிக்ஷனரி இல்லவே இல்லை. ஸோ எனக்கு வந்து நாட் ஃபவுண்ட்ன்ற வேல்யூ டிஸ்பிளே இருக்குது. இது ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கூகுள்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பிளாங்காக வந்து நின்னா நல்லா இருக்காது இல்லையா. இந்த எரர் மாதிரி வந்தாலும் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். சேம் டைம் வந்து இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் வந்த டைப்பு. நார்மலாக சர்ச் பண்ணும்போது கெட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எதுவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகலை, ஜஸ்ட்டு அடுத்த கன்சோல் வந்து நின்றுச்சு. ஸோ இது வந்தாலும் நமக்கு பிளாங்க் பேஜ் வந்தால் நல்லா இருக்காது இல்லையா. அதுக்கு பதிலாக கூகுள் இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாட் ஃபவுண்டன் டிஸ்பிளே ஆகிறப்ப சரி நம்ம தேடுற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படிங்கிறது யூசருக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ட்வீக்கிங், இது எல்லாமே நம்மளோட இம்ப்ரவைசேஷன் தான் எதுனாலுமே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டிக்ஷனரி பற்றி நம்ம நல்லா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு ஒண்டர்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.